ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சனகள் நம்மளோடது நல்லா பெருசாகிடுச்சு. லைக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு, நம்மளுக்கும் வளர்ந்துருச்சு. இதுக்கு இந்த டேங்க் இதுக்கு மேலே செட் ஆகாது. எனக்கு ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் நான் என்ன சொல்கிறேன் ரஃபாக. என்னோடய ஆஸ்கார் எல்லாமே அரவணா டேங்க்கில் விட போகிறேன். அண்ட் என்னோடய அரவணாக்கு ஒரு பெரிய சின்டாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு இப்போ ஷெட்டு கட்டிட்டு அந்த சின்டாக்ஸ் வச்சுட்டு இதெல்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, இதை நீ எப்போத்துலேருந்தோ சொல்லிட்டுருக்கு, இதுக்கு வேறு ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு. நான் இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிளான் இருக்குது, கொடுக்குறேன். இப்போது ஆஸ்கார்லாம் இதில் வருது, இதெல்லாம் பெருசுக்க போகுது. அண்ட் தென் செனகலை இப்போ இதில் விடலான் இருக்கேன். ஏன்னா என்கிட்ட இப்போ இதில் டைகரில் வச்சும் ரெண்டு ஸ்ட்ரைப்படு ஏஞ்சல் மட்டும்தான் இருக்குது. ஸோ என்னோடய ஏஞ்சலெல்லாம் நான் அதில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு செனகலை இதில் விட போகிறேன். இதுதான் இப்போதைக்கு பிளான். ஓகே, இப்போது அதை வீடியோ எடுத்துகிட்டே பண்ண ட்ரை பண்ணுறேன். வச்சுட்டு கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் ஒரு 3 ஏஞ்சல் இருக்குது. கண்ணுக்கே தெரியும். குதிச்சிருச்சோன்னு பயந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம நெட்டை வச்சு பிடிச்சி விட்டுறலாம். இப்போ நம்ம சனகள் எப்படி பிடிக்க போகிறோன்னு தெரில. தண்ணி வேறு வெளில வந்துடும். சனகெல்லாம் பிடிச்சாச்சு. நம்ம சனகள் பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு. அதோட என்ன போயிடுச்சு ரோப். இந்த டேங்க் அதுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நல்லா பெருசாக இருக்குது. ஏஞ்சல் ஃபிஷ் கூட செனகல் விடுறது சேஃபாக அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் செனகல் கூட டைகர் லோச் விடுறது சேஃப் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம லோச் எல்லாத்தையும் பிடிச்சிக்க வேண்டியது தான். இப்போதைக்கு நம்ம டைகர் லோச் எல்லாத்தையும் பிடிச்சி காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். இது வரவும் வராது, ஒன்று ஒன்றா பிடிக்கிறது பெருசு. இந்த மாதிரி எவ்வளோ நேரமாக நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷை பிடிக்க கஷ்டப்பட்டுருக்கீங்க, அது என்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு பார்ப்போம். ஒன்று பிடிச்சிருச்சு. என்கிட்ட டைகர் லோட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியுமான்னு எனக்கு ஃபஸ்ட்டு அதே தெரியல. இதெல்லாம் இப்போ தான் நான் மெயின்டெனன்ஸ் இருக்குது, க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டஸ்ட்டு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது எப்போ சரியாகும்னா நம்ம டேங்கை ரன் பண்ணும்போது தான் சரியாகும். நான் இருக்கேன் என்கிட்ட, அது ஒன்று போய் பிடிச்சிருக்கேன். எல்லாம் மூலையில் போய் பிடிச்சிக்கிது. இந்த லைட்டில் பார்க்குறதுக்கு ஏஞ்சல்ஸ் செம்மையாக இருக்கும். பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? நிறைய புழு மீன்ஸ் பிளான்ஸ்லாம் நிறைய வேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க ஏஞ்சல் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இது 2 ஃபீட் டேங்க். ஸோ இதில் எதுக்கு நம்ம ஒரு 2 ஏஞ்சல் மட்டும் வச்சுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி விட்டுடலாம். இதில் 1 2 இன்னொன்று அங்கே இருக்குது, 3 இருக்குது. ஸோ இந்த ஃபில்டர் ரன் பண்ணிடலாம். ஸோ தட் எல்லாமே க்ளீன் ஆகும். ஓகே, ஃபில்ட்ரேஷன் ரன்னாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம தொடச்சிட்டா டேங்க் க்ளீன் ஆகும். ஸோ இன்னும் ஒன்றே காய்ச்சி அதை மட்டும் பிடிச்சிட்டு
ஏஞ்சல் இதிலே விடலாமா இல்லை மாற்றி விடலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். பார்ப்போம். செனகலும் ஏஞ்சலும் ஒன்றா இருந்துச்சுன்னா இதிலே விட்டுடலாம். இந்த லோச் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். இது நம்ம கையில் பிடிக்கும். ஐயோ ஐயோ போயிடுச்சு. கையில் எடுத்துட்டோம். ரொம்ப பெருசாக குட்டி தான். ஸோ எல்லா லட்சம் போயாச்சு. இதில் டேங்க்கில் இன்னொன்று இருக்குது, பார்த்து எடுக்கணும். அதை எடுத்தது விட்டுருலாம். ஏஞ்சலும் பிடிச்சிடலாம். ஏஞ்சல் ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சிடலாம். ஸ்னேக் பிட் ஏஞ்சல் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். நம்ம ஏஞ்சலை வந்து ரிஸ்க் எடுக்கிறது விரும்பல. அந்த டேங்க்கில் செனகல் கூட விட்டு ஸோ தான் மாற்றியாச்சு. டேங்க் ரன் ஆகிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடியோ இதில் டேங்க்கை நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம செனகலுக்கு ஒரு நல்ல பெரிய ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதுவும் இப்போ பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மாற்றுறது எப்படி பிடிச்சி எப்படி விட்டோம்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டேன். அதை போடுறேன். இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 வீடியோவாக போடுறேன். இந்த டேங்க் ரெண்டுமே ஃபில்ட்ரேஷனில் ரன் பண்ண ஒன்று எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.